ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா கிச்சன் ஆர்கனைசேஷனுடைய பார்ட் 2 வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்துக்கோங்க. பாப்பாவை ஸ்கூலில் விட்டு சின்ன பாப்பாவுக்கு சாப்பிட வச்சு குளிக்க வச்சுட்டு இப்போ தான் தூங்குறா. தூங்கும்போது தான் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவேன். இது ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற இந்த 2 செல்ஃப் ப்ளஸ் இந்த சிலிண்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த பிளேஸ் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேன். சின்ன பாப்பா தூங்கின்னு இருக்கா. இப்போ தான் என்னுடைய வேலையை எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஸோ அதனால தான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு இப்போ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய கவுண்டர் டாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா 10:10 ஆகுது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எத்தனை மணி நேரம் ஆச்சுங்கிறது பாருங்கள். பாத்திரம் ஃபுல்லாக பாத்திரம் வேணால் மோஸ்ட்லி கை வச்சுட்டேன். இன்னும் பால் பாத்திரம், டீ போட்டு பாத்திரம் அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. இது க்ளீன் பண்ணிட்டு இது ஃபுல்லாத்தையும் இந்த ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இது ஃபுல்லாத்தையும் கை வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாப் கீழே இருக்கிற இந்த பிளேஸை நான் எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வெல்கம் பேக். எல்லா சாமானையும் கழுவியும் முடிச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்தந்த பிளேஸில் அந்தந்த பாத்திரம் எல்லாத்தையும் வச்சாச்சு. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:35. இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற இந்த 2 செல்ஃப் ப்ளஸ் இந்த சிலிண்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா இந்த 3 பிளேஸையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம் வாங்க. நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ப்ளஸ் விம் ஜெல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் நான் டெய்லியுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். வாங்க நம்ம என்னுடைய பிளேஸை க்ளீன் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில், அப்புறமா சின்ன டஸ்ட் பேடு, அப்புறமா 2 வேஸ்ட் கிளாத் எடுத்துருக்கேன். இதை வச்சுன்னு இதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செல்ஃபில் இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் இதுவும் 2மே க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த 2 ரேக்லேயும் இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது ஃபுல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள். இப்போ இந்த பிளேஸில் இருந்த எல்லா திங்ஸுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளேஸ் பாருங்கள், பார்த்தாவே தெரியும் டஸ்ட்டாக இருக்காது. நான் இங்கே எந்த ஒரு பேப்பரும் எதுவுமே போடல. ஏன்னா நான் வீக்லி ட்வைஸ்னால் இங்கே க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் நான் இங்கே எந்த ஒரு பேப்பர் எதுவுமே போடல. பார்த்துக்கோங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. அங்கே என்ன திங்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற திங்ஸ் இங்கே தான். இப்போ வாங்க இதை டஸ்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே மேலே மட்டும் அப்படியே டஸ்ட் பண்ணிட்டு ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு எந்தெந்த திங்ஸை எங்கெங்கே வச்சுருந்தோன்னா அங்கேயே வைக்க போகிறோம். வச்சுட்டு இதில் எனக்கு என்னென்ன பாத்திரம் தேவையில்லையோ என்னென்ன பாக்ஸ் எனக்கு தேவையில்லையோ அது ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த செல்ஃபில் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். மேலே மட்டும் அப்படியே ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணி அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பிளேஸில் என்னுடைய பெரிய பெரிய டப்பா இந்த டப்பா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு இந்த இதில் நான் தேவையில்லாதது எடுத்துடுவேன். இப்போ பாருங்கள் இங்கேயும் க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 2 செல்ஃப்லேயும் நான் என்ன வச்சுன்னு இருக்கேன்னா
இந்த ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபுல்லாமே வந்து க்ராசரி ஐட்டம்ஸ், அதாச்சும் பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா குக்கரு ப்ளஸ் குக்கர் 2 குக்கர் வச்சுருப்பேன். சின்ன குக்கர், பெரிய குக்கர் வச்சுன்னு இருப்பேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இட்லி அரிசி, இட்லி மாவுக்கு தேவையான அரிசிங்க எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். ப்ளஸ் எக் ட்ரே வச்சுருப்பேன். அப்புறமா குழி பணியாரம் செய்கிற அந்த கல் வச்சுன்னு இருப்பேன். ஒரு டப்பா வந்து எக்ஸ்ட்ரா வச்சுன்னு இருப்பேன். இங்கே வந்து நான் என்னென்ன வச்சுன்னு இருக்கேன்னா, பேக் சைட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பருப்பு சட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த பருப்பு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு. இது வந்து எப்பயாச்சும் தேவைப்படும். இது இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்குகிற துவரம் பருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் தர துவரம் பருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு இருக்குது. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு, எடுத்து போடணும். டப்பா கைவிட்டு போடணும்னு சொல்லிட்டு இன்னும் எடுத்து போடாமல் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு இருக்குது. இது வந்து கருப்பு அரிசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு, இது வறுத்த கடலை இருக்குது. இது வந்து காஞ்ச மிளகா போட்டு வச்சுன்னு இருக்கேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் 2 எண்ணெய். இந்த எண்ணெய் காலியான உடனே வாங்கி வச்சுப்பேன். இவ்வளோ தாங்க இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இதில் வந்து கடையில் வாங்குகிற இட்லி அரிசி வச்சுப்பேன். 5 கிலோ வாங்குவேன். இதில் போட்டு மீதி இருக்கிறத வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி போட்டு வச்சுப்பேன். இதில் ரேஷனில் தர ரேஷன் அரிசி. இதில் வந்து வட்டல் போட்டு வச்சுருக்கேன். மேலேயே இங்கேயே வந்து முட்டை ட்ரே வச்சுருக்கேன். இங்கே வந்து பெரிய குக்கர். இது வந்து பாப்பா வந்து விளையாட்டுக்கு போட்டு எடுத்துப்பா, அதனால் இங்கேயே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குக்கரு. இது வந்து தோசைக்கு மூன்ற அந்த தட்டு. அவ்வளோதாங்க இங்கே இருக்கிற திங்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இப்போ இந்த பிளேஸ் சிலிண்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த பிளேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இங்கே காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பாட்டு அரிசி. இந்த இதில் வந்து எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சுன்னு மீதி எடுத்துலாம் இருக்காது. நான் நிறைய இருக்கிறனால பாப்பா வந்து விளையாடும் போது எடுத்துன்னு போயிடும். அதனால் எடுத்து மேலே வச்சுடுவேன். அவ்வளோதாங்க. இங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டு இங்கே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோசை சுடுற சட்டி, அதுக்கப்புறமா சப்பாத்தி சட்டி எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுன்னு இருப்பேன். அந்த தோசை சுடுற சட்டி வந்து போயிடுச்சு, அது வந்து தூக்கி போடணும். அப்படியே வச்சுன்னு இருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி. இந்த மரம் ஒன்று வச்சுன்னு இருக்கேன். ஒரு தட்டு வச்சுன்னு இருக்கேன். இதில் வந்து பூண்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து உரித்து வேறு எடுக்க மாட்டேது. இந்த ட்ரேவை வந்து நான் என்னென்னா ஃப்ரிட்ஜில் இருந்து காயெல்லாம் எடுத்துன்னு வரதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதானுங்க. என்னுடைய கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ் தான் இருக்குமே. எனக்கு இங்கே இருந்தால் தான் வந்து இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் வச்சுப்பேன். காலி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக இருக்கும் போதே நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். மோஸ்ட்லி மந்த்லி ட்வைஸ் வந்து 15 days ஒன்ஸ் வாங்குவேன். ஒரு சில பருப்பு எல்லாம் தீர்ந்துச்சுன்னா அப்போ வாங்கி வச்சுப்பேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பெல் பட்டனையும் வைத்துக்கோங்க. Thanks for watching.